சக்திதாயே எல்லோரும் ஒன்றிடம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 26வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். தியாகம் செய்ய பிறந்தவர்கள் செவ்வாய் மேட்டு ரேகைகள் சிறப்பு விளக்கம். செவ்வாய்னாவே தியாகத்துக்கு சொந்தக்காரர், வீரம், ஆண்மை, விவேகம் நிறைந்தவர்கள் செவ்வாயின் புத்திரர்கள். இப்போ செவ்வாய் மேடுங்கிறது நம்ம கையில், இப்போ இந்த புதன் மேட்டுக்கு கீழே, இந்த சந்திர மேட்டுக்கு மேலே, இந்த இது செவ்வாய் மேல் செவ்வாயின்னு சொல்லுவோம். இந்த குரு மேட்டுக்கு கீழே, சுக்கிர மேட்டுக்கு மேலே, இது கீழ் செவ்வாயின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு செவ்வாயும் உயர்வாக இருந்தால் நல்ல வீரம் உடையவர்கள், ஆண்மை உடையவர்கள், நல்ல ஒரு திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த செவ்வாய், அந்த ஆயுள் ரேகைக்கு பக்கத்துல வர்றது செவ்வாய் ரேகை. இந்த செவ்வாய் ரேகை நல்லா இருந்ததுனாவே வியாதி வராது. அவங்களுக்கு நல்ல ஒரு வீரம் இருக்கும், விவேகம் இருக்கும், ஆண்மை இருக்கும். ஆண்மை உடையவர்களாக, வீரம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த ஆயுள் ரேகை ஏதாவது வெட்டு, துண்டு, ஏதாவது தீவு, இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா, ஆயுளுக்கு வியாதி வந்ததுன்னா, இந்த செவ்வாய் ரேகை இருந்ததுன்னா வியாதி வராது. அதை பாதுகாக்கக்கூடியது செவ்வாய். ஆயுளை பாதுகாக்கக்கூடியது செவ்வாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த செவ்வாய் மேடு, ரெண்டு மேடுமே உயர்வா இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில் தியாகம் செய்ய பிறந்தவர்கள். செவ்வாய் அதிகரிச்சா தியாகிகள் அப்படின்னா சேவை மூலமாக இராணுவம், போலீஸ், சீருடை பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள், இவங்க நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தியாக உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள். சேவை செய்ய பிறந்தவர்கள். பாதுகாப்பு, அதாவது நாட்டினுடைய பாதுகாப்பு, மக்களை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், இராணுவ அதிகாரி, எல்லை பாதுகாப்பு படை, தீயணைப்பு படை, அதாவது காவலர்கள், இவங்கெல்லாம் பாதுகாப்பு. அதே மாதிரி ஆண்மை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு செவ்வாய் உயர்வாக இருந்ததாவே நல்ல ஒரு வீரம் பொருந்தியவர்களாக இருப்பார். நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு ஆண்மை பொருந்தியவர்களாக இருப்பார்னு சொன்னான். நிலம், வீடு, அதாவது செவ்வாய்னாவே நிலம், நிலத்துக்கு சொந்தக்காரர் தான் சொல்லலாம். சரிங்களா? அவங்களுக்கு செவ்வாய் உயர்ந்திருந்தாவே நிலப்பலம் நிறைய இருக்கும் சார், வீடு கட்டிடுவாங்க. இப்போ ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் எங்கே இருந்தாலும், இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அவங்க பிறக்கும் போதே வீடு இருக்கும். நீங்கள் பார்த்து நோட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் பிறக்கும் போதே, அந்த நபர் பிறக்கும் பொழுதே அவங்க சொந்த வீட்டில் பிறப்பார். அதே மாதிரி செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி 2, 3, 4, 12 வரைக்கும் அப்படியே பார்த்தா அப்படியே லேட்டாக அப்படியே பிறக்கும். 11 இருந்ததுன்னா அவங்க 50 வருஷம், 45, 50 வயசுக்கு மேலே சுயமாக சம்பாரிச்சு வீடு கட்டுவாங்க. செவ்வாய் நல்ல ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நிலம் உண்டு, வீடு உண்டு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையை பொறுத்தவரை 2 செவ்வாய் மேடும் உயர்வாக இருந்துச்சுன்னா சேவை உள்ளம் உள்ளவர்கள், தியாக உள்ளம் உள்ளவர்கள், ஆண்மை நிறைந்தவர்கள், அதாவது வீரம் அதிகமாக இருக்கும், சண்டை குணம் அதிகமாக இருக்கும். அவங்க தான் சண்டை போட்டு எதிரிகள்கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாதுகாப்பு அதிகாரியாக இருப்பார்கள். இப்போ இந்த செவ்வாய் மேட்டில் எந்த ரேகை இருந்தாலும் தவறுதலாம், சண்டை, சச்சரவு, காயம் வரும். ஆனால் முக்கோணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த செவ்வாய் மேட்டில் கீழ் செவ்வாயிலையோ மேல் செவ்வாயிலையோ முக்கோணம் இருந்ததுன்னா இராணுவத்தில் உயர் அதிகாரிகள், போலீஸில், புலனாய்வு துறையில் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியாக இருப்பார்கள். பட்டம், பதவி, பதக்கம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த சதுரம் செவ்வாய் மேட்டில் கண்டா நிலம் அதிகமாக இருக்கும் சார், நிலவளம் அதிகமாக இருக்கும். பாதுகாப்பை குறிப்பது சதுரம். சதுரம் எங்கு இருந்தாலும் பாதுகாப்பு. கையில் எந்த இடத்துல சதுரம் இருந்தாலும் நிலம் அவங்களுக்கு இருக்கும், சொத்து குத்து இருக்கும், வீடு, வசதி இதெல்லாம் இருக்கும். மித்தபடி செவ்வாய் மேட்டில் எந்த ரேகை இருந்தாலும் உங்களுக்கு சண்டை, சச்சரவு, விபத்து, காயம் இது மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். செவ்வாய்னாவே சண்டை குணமுடையவர். சண்டையை சமாதானம் செய்பவர்களும் செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க தான். செவ்வாய் சரியில்லைன்னா கோழையாக இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க, வாழ்க்கையில் முன்னேறுவது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? இப்போ செவ்வாய் வீட்டில் ரேகை இங்கேருந்து இந்த கீழ் பக்கம் இருந்து இந்த பக்கம் இருந்து செவ்வாய் ரேகை எப்படி போனாலோ, இது செவ்வாய் இங்கிருந்து இப்படி வந்தாலோ
உங்களுக்கு விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள், எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். அவர்களினால் தொல்லையை எத்தனை கோடு இருக்கோ அத்தனை எதிரிகள் விரோதிகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. உங்களுக்கு அதனால பிரச்சனை வரும், உடம்பு பாதிக்கப்படும். விதியை வெட்டும் பொழுது உங்களுக்கு வேலை பாதிக்கப்படும். உங்களுக்கு புத்தி ரேகையை வெட்டிச்சுன்னா மனம் பாதிக்கப்படும். இருதய ரேகை பட்டுச்சுன்னா காதல், குடும்பம் எல்லாமே பாதிக்கப்படுவது வாய்ப்புண்டு. சூரிய ரேகையை வெட்டிச்சுன்னா உங்களுடைய புகழ் பாதிக்கப்படும். விரோதிகளால் உங்களுக்கு பாதிப்பு. எத்தனை கோடு இருக்கோ செவ்வாய்மேட்டில் அப்படி குறுக்க இந்த பக்கம் இருந்து வந்தாலும் இந்த பக்கம் இருந்து வந்தாலும் எத்தனை கோடுகள் இருக்கோ அத்தனை விரோதிகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. நீங்கள் அவர்களிடம் முடிந்த அளவு சமாதானமாக போயிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா சண்டை குணம் அதிகமாகும். பிரச்சனை, போலீஸு, கோர்ட்டு இந்த மாதிரி ரேகை வந்தாலே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அது மாதிரி அலைவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை சார், இந்த கீழ் செவ்வாயிலிருந்து கோடு இருக்கு, எனக்கு சண்டை ஸ்டேலாம் வரல சார்னா அந்த இடத்தில் அந்த வயதில் வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்புறம் இந்த முதல்ல எடுத்தோன்னு இந்த ஆயில் ரேகை எடுத்துப்போம். ஆயில் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய செவ்வாய்மேட்டுக்கு கிளைகள் எல்லாமே மிகவும் சிறப்பான அமைப்பு. ஆயில் ரேகையிலிருந்து மேல் எழும்புச்சுனாவே அவங்களுக்கு அந்த வயசுல நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? புத்தி ரேகையிலிருந்து இந்த புத்தி ரேகை இல்லையா, புத்தி ரேகை மேல அப்படி செவ்வாய்மேட்டுக்கு திரும்பிச்சுன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகிடுவாங்க. இதுல இந்த செவ்வாய் கீழ் நோக்கி லைட்டா திரும்பிச்சுன்னு வச்சுங்க, இந்த ரேகை கீழ் நோக்கி திரும்பிச்சுன்னா அவர்களுக்கு கற்பனை மூலமாக, கற்பனையில வாழ்க்கையில வெற்றி, கற்பனை மூலம் தொழில்கள், அதாவது பாட்டு எழுதுறது, கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, சினிமா, நடிகை, நடிகர்கள், இதன் மூலமா வருமானம் வரதுக்கு வாய்ப்புண்டு. அது மூலம் நல்ல பெரிய ஒரு சம்பத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ அந்த இறுதி ரேகை எடுத்துப்போம். இறுதி ரேகையிலிருந்து கீழே அப்படி ரேகை இறங்குது, செவ்வாய்மேட்டுக்கு இப்படி கீழே இறங்குதுன்னா உங்களுக்கு தவறு நடக்க போகுது. மனம் சஞ்சலத்தை குறிக்கக்கூடியது. இந்த ரேகை போயிட்டு இப்படி புத்தி ரேகை டச் பண்ணுது சார். எந்த வயதில், இந்த வயதில், இந்த புத்தி ரேகை டச் பண்ற வயதில் உங்களுக்கு மன அதிர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும், மன அதிர்ச்சி. அதே மாதிரி இந்த ரேகை இருக்கு இல்லையா, இந்த ரேகை போயிட்டு இப்படி விதி ரேகையை வெட்டும் இடம் வாழ்க்கை துணைக்கு இடைஞ்சல், வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை, வாழ்க்கை துணைக்கு வியாதி, வாழ்க்கை துணைக்கு பிரிவு, வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணைக்கு இந்த இறுதி ரேகையிலிருந்து விதி ரேகையை வெட்டக்கூடாது. வெட்டுச்சுன்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கையில இருந்து செவ்வாய்மேட்டுல எந்த மேல் நோக்குன ரேகை இருந்துன்னா வீரம், விவேகம், வெற்றியை குறிக்கக்கூடியது. கீழ் நோக்கன, அதாவது இறுதி ரேகையிலிருந்து கீழ் நோக்கன ரேகை இருந்தால் மன சஞ்சலங்கள், சங்கடங்களை குறிக்கக்கூடியது. இப்போ புத்தி ரேகை, செவ்வாய்மேட்டுல புத்தி ரேகையிலிருந்து மேல எழும்பக்கூடிய கிளைகள் எல்லாமே வீரம், விவேகம், ஆண்மை மூலமாக வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும். கையில எங்க சதுரம் இருந்தாலும் உங்களுக்கு நிலவரம், சொத்து பத்து இருக்கு. இப்போ இந்த செவ்வாய் ரெண்டுமே உயர்வா இருக்கு சார். சண்டை குணம் அதிகமாக இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னா சண்டை குணம் அதிகமாக இருக்கும். சண்டை போட்டு வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு புத்தி ரேகை நல்லா இருந்தது, இந்த செவ்வாயிலிருந்து இந்த செவ்வாய் வரைக்கும் புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா மிகவும் சிறப்பு. புத்தி ரேகை சின்னதாக இருந்ததுன்னா சண்டை, சச்சரவு. புத்தி ரேகை பாதி அளவு தான் இருக்கு சார். அப்போ சண்டை, சச்சரவு. விவசாய வேலை செய்பவர்களுக்கு இந்த புத்தி ரேகை சின்னதாக இருக்கும். புத்தி ரேகை பெருசாக இருந்ததுன்னா விவசாயத்திலே பெரிய அளவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. புத்தி ரேகை சின்னதாக இருந்ததுன்னா விவசாய வேலை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த புத்தி ரேகையை வச்சு தான் இந்த செவ்வாய் மேடு உயர்வாக இருந்ததுன்னா எப்படின்னு பலனை கண்டுபிடிக்கலாம். அந்த புத்தி ரேகை சின்னதாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? சண்டை, சச்சரவு. காதலிப்பார்கள். காதலில் தோல்வியுற்றால் அந்த பொண்ணை கவர்ந்து கொண்டு குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு இந்த புத்தி ரேகை கம்மியாக இருக்கும். செவ்வாய் அதிகமாக இருந்து புத்தி ரேகை கம்மியாக இருக்கு. செவ்வாய் அதிகமாக இருக்கு, அளவுக்கு அதிகமாக இருந்து புத்தி ரேகை கம்மியாக இருந்ததுன்னா அவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சனி, புதன், செவ்வாய் இவங்க தான் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மேட்டை பார்த்துட்டு அந்த புத்தி ரேகை பார்க்கணும். அப்போ அவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவார்களா, அதற்கான முகாந்திரம் உள்ளதா அப்படிங்கிறத கைரேகையை பார்த்தோன்னே இது கண்ணாடி மாதிரி காட்டி கொடுத்துரும். உங்கள் கையை பாருங்கள், இது பொதுவான பலன் தான். இப்போ ரெண்டு செவ்வாய்மேடு எப்படி இருக்குது, செவ்வாய்மேட்டில் ரேகைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மற்ற ரேகைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு செவ்வாய்மேடு உயர்வாக இருந்ததுன்னா உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும், சண்டை குணம் இருக்கும், பாதுகாப்பு எண்ணம், நியாயம், நீதி, நேர்மை. புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா சேவை சார்ந்த துறையில் இருப்பார்கள். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, உயிர் தியாகம் செய்யக்கூடிய நபர்களாக இராணுவம், எல்லை பாதுகாப்பு படையில் மக்களுக்காக வேண்டி தன் உயிரை தியாகம் செய்யக்கூடிய நபராக இருப்பார். இந்த செவ்வாய் நல்லா இருந்து புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா அவங்க தியாக உணர்வு
சேவை உணர்வு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது புத்திரேகை சின்னதாக இருந்ததுன்னா அந்த காதல் அதிகமாக இருக்கும், காம எண்ணம் அதிகமாக இருக்கும். அதற்காக வேண்டி தவறு செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு. நம்ம செவ்வாமேட்டை பார்க்கணும் சார். செவ்வாமேட்டை பார்த்துட்டு ரெண்டு கையும் பார்க்கணும், ஆனா பெண்ணானு பார்க்கணும். அந்த எதிரிகள் விரோதிகள் இருக்கா, அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவுல பிரிவு வருமா, சண்டை வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த செவ்வாமேடு இது செவ்வாயிலிருந்து இந்த ரேகை விதி ரேகையோட ஒரு ரேகை போய் ஜாயிண்ட் ஆகுது. இது மாதிரி போச்சுனாவே கல்யாணம் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈகோ வந்துடும், நீ பெரியாளா நான் பெரியாளான்னு. இந்த சண்டை சச்சரவு கணவன் மனைவி பிரிவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு. இந்த செவ்வாமேட்லேருந்து விதி ரேகையோட போய் ஜாயிண்ட் ஆச்சுன்னா சண்டை சச்சரவு பிரிவு வருவதற்கு வாய்ப்பு. அது தற்காலிக பிரிவாக இருக்கும், அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க. அப்போ சண்டை சச்சரவை சமாதானம் செஞ்சு ரெண்டு பேரும் ஈகோ இல்லாமல் சரி பண்ணி வைக்க பெரியவர்கள் முயற்சி செய்யணும். இந்த மாதிரி தான் சண்டை சச்சரவு பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாமட்டை பாருங்க, செவ்வாமட்ட ரேகைகளை பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் தியாக உள்ளம் படைத்தவரா, இல்லை இராணுவத்தில் உயர் பதவியை அடைய முடியுமா, சேவை சார்ந்த துறையில் உயரிய பதவிக்கு செல்ல முடியுமா, ஆண்மை அதாவது ஆன்மா பலம் உள்ளவர்கள், வீரம் உள்ளவர்கள். செவ்வாயினாவே வீரம், ஆண்மைத்தனம் அதிகமாக இருக்கும். இந்த செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா புத்தி ரேகை நல்லா இருந்து, இந்த ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இந்த இறுதி ரேகை புத்தி ரேகை டச் பண்ணு, செவ்வாய்க்கு டச் பண்ணுன்னு வச்சுங்க, அவர்களுக்கு மன அதிர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ உங்கள் கையால் செவ்வாமேட்டை பாருங்கள், ரெண்டு செவ்வாயும் சண்டை சச்சரவு வராமல் இருக்கணும்னா நீங்கள் சமாதானமாக போயிட்டீங்கன்னா, அந்த மாதிரி ரேகை இருந்துன்னா சமாதானமாக முயற்சி செய்தால் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.